ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காகனா எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு, டவுன் பஸ் இருக்குல்ல, ஒரு ஊருக்கும் போகக்கூடிய பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் ஒவ்வொரு QR கோடு வச்சா எப்படி இருக்கும், அந்த QR நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாக்கும் பஸ்ஸோட டிரைவர் யார், கண்டக்டர் யார், இந்த பஸ் வந்துட்டு இப்போ சில ஊர்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைமுக்கு ஒரு ஊருக்கு போகும், அது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு மாற்றி விடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு அந்த மாதிரி ஷெடியூல் போட்டு விடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது அந்த பஸ்ஸு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் எந்த ஊருக்கு போகுது, அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே இன்னொரு ஊருக்கு போகும், அந்த தகவலும் வந்துடும். அப்புறம் அந்த பஸ்ஸு வந்து எப்போ எஃப்சி கூட்டாங்க, அடுத்து எப்போ எஃப்சி கூடணும், இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே அதில் வருதுன்னு வைங்களே. ஒவ்வொருத்தரும் அந்த பேருந்தில் பயணிக்கும் போது தான் பயணிக்கிற பேருந்து வந்து பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவலை வந்துட்டு மொபைல் மூலியமாகவே தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களையுமே இந்த QR மெத்தட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். QR ஸ்கேன் பண்ணுறோன்னாக்கு இப்போ அங்கே தலைமை யாருக்கு கீழே வந்துட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் அந்த ஹெல்ப்லைன் இருக்கும்ல. இப்போ இவங்கள்ட்ட வந்துட்டு சரியாக நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா யாருக்கு நம்ம வந்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா தகவலுமே அந்த QR ஸ்கேன் பண்ணுறது மூலமாக இருந்தால் மக்களுக்கு இன்னும் வந்துட்டு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.